வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக தான் படையப்பா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. படையப்பா ஒரு படமும் தாண்டி ஒரு பெரிய ஃபீலே குடுக்குது. எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, 90ஸ் கிட்ஸ் நெறைய பேருக்கு படையப்பா படம் தான் முதல்ல தியேட்டர்ல பார்த்த ஒரு படமா இருந்திருக்கும். இன்னும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி ஒரு ஆக்டர்ன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடியே படையப்பா படத்த தியேட்டர்ல பார்த்திருப்பாங்க. இன்னும் படையப்பா படம் மூலியமா நெறைய பேருக்கு ரஜினி ஒரு ஆக்டர்ன்னே தெரிஞ்சிருக்கும் 90ஸ் கிட்ஸ்க்கு. படையப்பா 1999ல தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. பண்டிகையே ஆகட்டும், தமிழ் புத்தாண்டுக்கே ஆகட்டும், தியேட்டர்ல போயிட்டு புது படத்தை பார்க்கறதே தமிழர்களோட ஒரு கல்ச்சராகவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, படையப்பா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ ஃபேமிலியோட சேர்ந்து போயிட்டு தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, படையப்பா படம் பார்த்து ரஜினி மாதிரியே இமிட்டேட் பண்ணுறது, டைலாக்ஸையே ரிப்பீட் பண்ணுறது, வீட்டில் ஸ்கூல்ல நடிச்சு காமிக்கிறதுன்னு நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் 90ஸ் கிட்ஸ்க்கு இருக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் விஜயோட ஃபேனா, இல்லை சூர்யாவோட ஃபேனா, இல்லை அஜித்தோட ஃபேனா மாறி இருந்தாலும் கூட, சின்ன வயசுல நம்ம ரஜினியோட ஃபேன் மூமெண்ட்டை இல்லை அந்த இமிட்டேஷனை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, கேசட் கடைகளாகட்டும், இல்லை சீடிஸ் கடைகளாகட்டும், நம்ம படையப்பா பாட்டு எல்லாமே நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் படையப்பா படத்தோட சிடி வந்துட்டு நம்ம நிறைய பேர் வாடகைக்கு வாங்கியிருப்போம். அட் த சேம் டைம் இப்போ நம்ம பாட்டை கூட நம்ம கேட்டிருப்போம். இன்னும் பார்க்க போனாக்கா, என் பேரு படையப்பா அண்ட் வெற்றி கொடிக்கட்டு பாட்டு கேட்குறப்பெல்லாம் ஒரு விதமான மோட்டிவேஷன் நம்ம 90ஸ் கிட்ஸ்க்கு வராமல் இல்லவே இல்லை. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூலில் இல்லை ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருந்தாலும் கூட இந்த பாட்டு கேட்குறப்போ நம்மளுக்கே அறியாமல் ஒரு விதமான ஒரு கூஸ் பம்ப் தரும். அண்ட் படையப்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த டைலாக்கு ரொம்பவே 90ஸ் கிட்ஸ் எல்லாம் இமிடேட் பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, அது இந்த டைலாக் தான். அது நான் ஆணித்தரமாக அடிச்சே சொல்லுவேன். என் வழி தனி வழி. பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே. ரஜினியோட இந்த ஒரு டைலாக் மட்டும் 90ஸ் கிட்ஸ் இமிடேட் பண்ணல. நிறைய ரஜினியோட ஸ்டைல் அண்ட் டைலாக்ஸ் 90ஸ் கிட்ஸ் இமிடேட் பண்ணிருக்கிறாங்க. அதுல எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். இன்னும் படையப்பா படத்துக்கு அப்புறமா வந்த பாபா படத்துல வர கதம் கதம் முடிந்தது முடிஞ்சு போச்சு. இந்த எல்லா டைலாக்ஸையும் 90ஸ் கிட்ஸ் கண்டிப்பா இமிடேட் பண்ணியிருப்பாங்க. டைலாக்ஸையும் தாண்டி ரஜினியோட என்ட்ரி, ஸ்டைல், வாக், சிரிப்பு எல்லாமே ஒரு டெம்ப்ளேட்டா ஸ்கூல்ல இல்லைன்னா வீட்டில் 90ஸ் கிட்ஸ்க்கு மிமிக்ரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த டைலாக்ஸ் அண்ட் இமிட்டேஷன்ஸ் வச்சு தான் 90ஸ் கிட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரஜினி ஃபேனாக மாறி இருப்பாங்க. இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாஸ் என்ட்ரி இல்லைனாக்கா ஒரு டைலாக் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது படையப்பா அண்ட் பாஷா படம் தான். உங்களுக்கு எது ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் 90ஸ் கிட்ஸ்க்கு ரஜினி ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோவாக தான் இருந்தார். அவரோட ஃபைட்ஸ், டைலாக்ஸ் டெலிவரி அண்ட் மாஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் 90ஸ் கிட்ஸ் எல்லாரும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா டிசி, மார்வெல்ல நம்மளாம் மாறி இருந்தாலும் கூட ரஜினியோட ஸ்டைல் அண்ட் நமக்கு அந்த சின்ன வயசுல சூப்பர் ஹீரோ ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. படையப்பா படத்துல ரஜினி கேரக்டர் எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஃபேன் பை மூமெண்டா ஆச்சோ, அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணனோட ஆக்டிங் கூட நம்ம எல்லாரையும் பயப்பட வச்சுச்சு. ரம்யா கிருஷ்ணன் இப்போ அவங்கள பாகுபலி, ராஜமாதா, சிவகாமின்னு எல்லாரும் சொன்னாக்கா கூட, அதே மாதிரி படையப்பா படத்தை வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ரம்யா கிருஷ்ணனும் நீலாம்பரியை தான் எல்லாரும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீலாம்பரி ஆக்டிங்கோட இன்ஸ்பிரேஷன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொன்னியின் செல்வனில்
நந்தினி கேரக்டர் சொன்னாலும் உண்மையான இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஜெயலலிதா அவர்கள் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதாவுக்கும் சரி ரஜினிகாந்துக்கும் சரி இந்த 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் இருக்கிற கிளாஷ் வந்துட்டு இப்போ இருக்கிற விஜய் கிளாஷாக கூட நம்மளுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாஷாக இவங்க 2 பேருக்கும் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனாக்கா ஜெயலலிதா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெயின் பரதநாட்டியம் டான்சர். அதே மாதிரி நீலாம்பரி கூட பார்த்தீங்கன்னாக்கா படையப்பா படத்தில் ஒரு ட்ரெயின் பரதநாட்டியம் டான்ஸரை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா படையப்பா படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியோட பொண்ணு, அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க மேரேஜ்க்கோஸ்கரம் ரஜினி அவர்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வைட் பண்ண ஒரு காரணத்துக்காகவே ஜெயலலிதா அவங்க வந்துட்டு ரஜினியோட பொண்ணு மேரேஜ்க்கு வந்தாங்க. ஸோ அப்பயே இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நீலாம்பரி கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யா ராய் தான் கேஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ரோலில் ஐஸ்வர்யா ராய்களுக்கு ஆக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரோலில் வந்துட்டு அவங்க நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாதுரி தீக்ஷித்தையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீதேவியும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் KS ரவிக்குமார் அவங்களும் தான் ரம்யா கிருஷ்ணன் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கனாக்கா ரம்யா கிருஷ்ணன் பண்ண ஜஸ்டிஸ் வேறு யாரும் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் தாண்டி இன்னும் அவங்களோட பரதநாட்டியம் டான்ஸ் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவங்களுக்கு உண்டான அந்த மேனரிசம், அவங்களோட ஸ்டைல், அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கனாக்கா நீலாம்பரினாக்கா அது ரம்யா கிருஷ்ணனுக்கு தவிர வேறு யாராலும் பண்ணியிருக்கவே முடியாது. 18-20 வருஷம் இல்ல, இந்த ஆயுசு பூரா கூட இல்ல, ஆயுசு பூரா வாழ்க்காது. நீ போட்ட உயிர் பிச்சையில வாழறதுக்கு நான் வேலைக்காரி பச்சை இல்ல. படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர்எம்மோட கான்ட்ரிபியூஷன் வேற லெவல்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா படையப்பா படத்தில் வந்த எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஜிஎம்மும் ஒரு மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு மியூசிக்கும் நம்மளுக்கு எல்லாமே ரிலேட் ஆகும். அது மாஸ் பிஜிஎம் மியூசிக்காக இருக்கலாம், லவ் மியூசிக்காக இருக்கலாம், ரம்யா கிருஷ்ணனோட இன்ட்ரோசி மியூசிக்காக இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி கணேசன் வீட்டை விட்டு போகிறப்போ அண்ட் ரஜினி வந்துட்டு சித்தாரா அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசிக் ரொம்ப டச்சிங்காகவே இருக்கும். அண்ட் சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட அல்டிமேட். படையப்பா படத்தில் டைட்டில் கார்டு பிஜிஎம், ரஜினியோட இன்ட்ரோ பிஜிஎம் அண்ட் இந்த ஊஞ்சல் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரே பிஜிஎம்மாக தான் இருக்கும். அண்ட் ஹாரி ஜெயராஜ் ஏஆர் ரஹ்மான் கூட அந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிஜிஎம் வந்துட்டு ஹாரி ஜெயராஜ் தான் ரெடி பண்ணாங்க. இந்த விஷயத்த நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா KS ரவிக்குமாரே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வேற ஒரு பிஜிஎம் தான் ஏஆர் ரஹ்மான் வச்சிருந்தாரு. ஆனால் இந்த பிஜிஎம் நல்லா இருந்ததுனால KS ரவிக்குமார் இந்த பிஜிஎம் ஃபிக்ஸ் பண்ணாரு. இந்த பிஜிஎம்னு ஃபிக்ஸ் பண்ணதோட இல்லாமல் இந்த படையப்பா படத்துக்கு இந்த பிஜிஎம் தான் ஒரு விதமாக டைட்டில் கார்டாகவே மாறிச்சு. அதாவது ஒரு படையப்பானாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருமோ அந்த விஷயத்தில் இந்த மியூசிக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வந்தே தான் வரும். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிஜிஎம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படையப்பா படத்தில் வந்துட்டு அந்த படையப்பா ரீஎன்ட்ரி ஆகிறப்போ, அதாவது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரீஎன்ட்ரி ஆகிறப்போ ஒரு பிஜிஎம் வர பாருங்க, அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சாங்ஸ்டன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிக்கு ஏறுதே அண்ட் என் பேர் படையப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கிற பாட்டு. உங்களுக்கு எந்த பாட்டு அண்ட் எந்த ஃபேவரட் பிஜிஎம் படையப்பா படத்துலன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. படையப்பா படம் ரிலீஸ் ஆகி 25 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ரிலீஸ் ஆனாக்கா கூட நிறைய பேர் ஃபேமிலியோட தியேட்டரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படையப்பா படத்தோட டைரக்டர் KS ரவிக்குமார் தான். எதனால் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு 1998 ஒரு ஒன்லைனராக தான் இந்த படையப்பா படத்தில் ஒன்லைனராக தான் KS ரவிக்குமார் சொல்லியிருக்கிறாரு. KS ரவிக்குமார் அது வந்துட்டு அந்த ஐடியா நல்லா பிடிச்சி போய் அதை வந்துட்டு நல்ல ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், கேரக்டர்ஸ்
எமோஷன்ஸ் மாஸ் சீன்ஸ்னு வச்சு படையப்பா படத்தை ரஜினிகாந்துக்கு ஒரு மைல் ஸ்டோன் படமாக கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏஜ் கேட்டகரிஸ், அதாவது 6 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த டைமில் எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸை கூட போயிட்டு இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த படத்தில் சிவாஜி கணேசன் நடித்ததால இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்துட்டு இந்த படத்துக்கு அமைஞ்சது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி கணேசனோட ஃபேன்ஸ் வந்துட்டு, அதாவது சிவாஜி கணேசன் வந்துட்டு அவர் யங்கர் ஏஜ் என்னப்போ அவருக்கான ஃபேன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏஜ் அனுப்பிக்கு இந்த படத்தை போயிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை போயிட்டு பார்த்தப்போன்ட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபீலாக அவங்க ஃபேன்ஸுக்கும் இருந்துச்சு. அதனால் இந்த படத்தை வந்துட்டு யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இந்த படத்தை ஒரு ஃபேவரட்டான படமாக தான் இருந்துச்சு. இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் வந்துட்டு அவங்க உருவாக்குற அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அட் த சேம் டைம் இந்த டைலாக்ஸோட பார்த்தீங்கன்னாக்கா கே.எஸ். ரவிக்குமார் செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். எவ்வளோ வருஷம் ஆனால் கூட, அதாவது இப்போ 25 இயர்ஸ் ஆனாக்க கூட இப்போ கூட இந்த படையப்பா படத்தில் வர அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. என்ன கேட்டீங்கக்கா இன்னும் 25 இயர்ஸ் இன்னும் 50 இயர்ஸ் ஆனாக்க கூட இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்துட்டு இன்னும் நின்று பேசும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் படையப்பா படத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. போடா. சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இல்லாமல் ரம்யா கிருஷ்ணனோட டைலாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல டைலாக்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே ஒரு செல்ஃப் சென்டர்டு டைலாக்ஸை தான் அவங்க பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கே.எஸ். ரவிக்குமார் வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாரு. எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் சூப்பர் ஸ்டாராகட்டும் ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும் இவங்க 2 பேருக்கு மட்டுமே ஒரு நல்ல டைலாக்ஸை கொடுத்துருக்க மாட்டோம் கே.எஸ். ரவிக்குமார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நாசர் அவர்கள் கூட வந்துட்டு நல்ல டைலாக்ஸ் எழுதியிருப்பாரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு எப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் அவமானப்படுத்துவாங்களோ அதே டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நாசர் அவர்கள் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு, அரசியல்வாதியை வந்துட்டு கொடுத்த வாக்கத்தை வந்து மறந்துடுவான், ஆனால் வாங்கின அடியை மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்ஸ் சொல்றாருல. அந்த இன்ஃபேக்ட் அவர் பேசுகிற டைலாக் கூட ஆகட்டும், இன்னும் படத்தில் வர வேற சில டைலாக்ஸ் கூட ஆகட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைலாக்ஸில் வந்துட்டு ரொம்ப நல்ல டைலாக்ஸாக அட் த சேம் டைம் ரொம்பவே ரிலேட்டபிளாக வந்துட்டு கே.எஸ். ரவிக்குமார் வச்சிருப்பாரு. இதுக்காகவே நம்ம கே.எஸ். ரவிக்குமாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். என்ன கேட்டிங்கனாக்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் லெஜெண்டரி டைரக்டர்ஸில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா அது கே.எஸ். ரவிக்குமாரும் ஒருத்தர் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட எல்லா படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமுக்கு ப்ரொடியூசருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஹீரோக்கும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த காலத்தில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எமோஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் வந்துட்டு இப்போ கூட இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷம் வந்து பார்த்தா கூட இந்த படத்தை வந்துட்டு ஒரு நல்ல வைப் நமக்கு கொடுக்கும். அண்ட் 90s கிட்ஸ் மறுபடியும் தியேட்டரில் போயிட்டு பார்க்குற ஒரு டைம் ட்ராவல் பண்ண ஒரு விஷயமா தான் இந்த ஒரு படையப்பா படமும் இருந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அதே விசில், அதே சத்தம், அதே வைப்பு, அதே கூஸ் பம்ஸ். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 90s கிட்ஸ் எல்லாருக்கும் வயசாச்சு, ஆனால் படையப்பா படத்துக்கு இன்னும் வயசே ஆகலை. உங்களுக்கு வயசாகல. ஸோ படையப்பா படம் வெறும் ஒரு படமாக மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸோட சைல்டுஹுட் மெமரியோட பேக்கேஜானே நம்ம சொல்லணும். நீங்கள் படையப்பா படத்தை 1999 எந்த தியேட்டரில் போய் படத்தை பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரீரிலீஸ் ஆனப்போ என்ன வைப்பில் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்க அண்ட் அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் படத்தில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான டைலாக், உங்களுக்கு எது ஃபேவரட்டான ஒரு பாட்டு, அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் படையப்பா படத்தில் இன்னும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியானாக்கா அதுவும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். இப்போ இந்த வருஷத்தோட சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷலாக வந்துட்டு படையப்பா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த எந்த சூப்பர் ஸ்டார் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, அதுவும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கனாக்கா எந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னாக்கா